அன்னைக்கு 30 வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு இயேசுநாதரையே காட்டி கொடுத்த துரோகி யூதாஸ் காரியோத். அவருடைய சீடர்கள்ல ஒருத்தன். இன்னைக்கு உயிருக்கு ஆசைப்பட்டு நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்த துரோகி காட்டி கொடுத்த துரோகிக்கு கூட கருணை காட்டினார் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவர் கடவுள். எங்களை காட்டி கொடுத்த உன்னை ஏன்னா நான் டேனியல் மிராண்டா தைரியராஜ். வணக்கம். இன்றைய செய்திகள். மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தியின் 2வது ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகமெங்கும் சிறப்பாக வழிபாடுகள் நடந்தன. நேற்றிரவு பிரபல தொழிலதிபர் ஸ்ரீனிவாசனின் பேத்தி கீதாவை தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகும் வழியில் காணாமல் போய்விட்டார். அவரை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வேன் ஒரு காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆம்புலன்ஸ் டிரைவர் மயங்கிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டார். ஆம்புலன்ஸில் இருந்த கீதாவையும் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் பாஸ்கரையும் காணவில்லை. அந்த பகுதியில் இருந்து மறைந்திருக்கும் பிரபல கொள்ளைக்காரன் டேனியல் மிராண்டா தைரியராஜ் கடத்தியிருக்கலாம் என்று போலீசாரால் நம்பப்படுகிறது. இந்த கொள்ளைக்காரனையும் அவனது கூட்டத்தாரையும் கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் டிஎஸ்பி திருநெல்வேலி அருண் டாக்டர் பாஸ்கரையும் கீதாவையும் கண்டுபிடிக்கும் பொறுப்பினை ஏற்றுள்ளார். இவர்தான் கீதாவுடன் சேர்ந்து காணாமல் போன டாக்டர் பாஸ்கர். இவர் தொழிலதிபர் ஸ்ரீனிவாசனின் பேத்தி கீதா. ஷீலா, கர்த்தரே, என் ஷீலாவை போலவே இன்னொரு பொண்ணு எனக்கு அடையாளம் காட்டிட்டீங்க. போலீஸ் கையில சிக்கிறதுக்குள்ள அந்த கீதா எனக்கு கிடைச்சிடும். இறைவா, நீங்க நிச்சயம் பண்ணத எந்த மனுஷனும் இனிமே தோக்கடிக்க கூடாது. ஆமன். போலீஸ் கையில சிக்கிறதுக்குள்ள அந்த கீதா எனக்கு கிடைச்சிடும். கலைச்சு போய் வந்திருக்கல. கழுதைங்க தான் விஸ்கி குடிக்கும். அப்ப நாட்டுல ரொம்ப பேர் கழுதைங்கிறியா? கொதிச்சு போய் வந்திருக்க. கூலா குளிக்கிறியா? தேவையில்லை. ரோஜா செடி குளிக்கவா செய்து? அது அழகா இல்ல? என்ன பத்தி ஒண்ணும் சொல்லல உங்ககிட்ட. நான் தான் டேனியல் மிராண்டா தைரியராஜ். ஊர்ல எல்லாரும் என்ன கொலகாரம்பாங்க, கொள்ளக்காரம்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கொள்கைக்காரன்.
ஒரு சவாலுக்காக தான் உன்னை கொல்ல வந்த அந்த ரஞ்சித்தை கொன்னுட்டு உன்னையும் டாக்டரையும் கடத்திட்டு வந்து என் கஸ்டடியில வச்சிருக்கேன். அதுலயும் பர்டிகுலரா உன்னை கடத்திட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. பல பெண்களை நான் இங்க கூட்டிட்டு வந்து பலவந்தமா கெடுத்திருக்கேன். அது என்டர்டெயின்மெண்ட். ஆனா உன்னை கடத்திட்டு வந்தது ஒரு சென்டிமெண்ட். அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. வா சொல்றேன். எனக்கு கூட ஒரு பொண்ணோட ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களுடைய வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பாவியை காதலிச்ச ஒரே குற்றத்துக்காக போலீஸ் குண்டுக்கு இரையாயிட்டான் என் ஷீலா. இதான் அந்த குண்டுப்பட்ட இடம். கவுன்ல இருக்க இந்த புள்ளி என் சந்தோஷத்துக்கு வச்ச முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. நீ விரும்புறியோ இல்லையோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். முடியாது, முடியாது, நடக்கவே நடக்காது. நடக்க வைக்கிறேன். இன்னைக்கு நீ போலாம், பட் நாளைக்கு நீ திரும்பி வரத்தான் போற. பிகாஸ் டேனியல் மிராண்டா தைரியராஜ். எவனோ கட்ட வேண்டிய ரோட்ல நிறுத்தி இருக்கான். போய் இறங்கி தள்ளி விடுங்க. நான் தான் டேனியல் மிராண்டா தைரியராஜ். இப்பதான் கல்யாணம் ஆச்சு, சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம். எங்களை கொன்னுடாதீங்க. Clap! Clap!
ஆப்பிள கரெக்டா சுட்டுட்டீங்க அங்கிள். சுஜி, அட்டகாசமான பொண்ணை பெற்றிருக்க டாக்டர். 100 வயசு வாழ வேண்டிய பொண்ணு திமிரு பிடிச்சிருந்த கீதானால 100 செகண்ட்ல சாக போறா. துப்பாக்கியோட அடியாட்களை வச்சுட்டு தர்பாரோட நடத்துற ஒத்தை கொத்த எருத்து நின்னா தெரிண்டா நான் யாருன்னு. என் பொண்ணை காட்டி என்ன பயமுறுத்தின அவ சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. சுஜி செத்துட்டா நமக்கு என்ன பிரயோஜனம்? அவளுக்காக தானே நீங்க உயிரோட இருக்கீங்க. அதுக்காக ஒரு கேடி ராஸ்கல் உன்னை பறி கொடுக்க சொல்றியா? ஓ மானத்தை நாசமாயிட்டு என் மகளை வாழ வைக்க சொல்றியா? Never. ஏய் சுடுற என்ன? ஓகே, ரெடி, கிளாப். வேண்டாம், சுடாதீங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சுடாதீங்க. புத்திசாலி பொண்ணு. தேங்க்யூ. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கண்டிஷன். எனக்கு நீ கண்டிஷன் போடுறியா? ம்? நான் நினைச்சா உன்னை கட்டாயப்படுத்தி என்ன வேணா செய்ய முடியும். என்ன வேணா. ஆனா உனக்கு ஒரு கன்செஷன் என்ன தெரியுமா? இறந்து போன என் மனைவி ஷீலா மாதிரி நீ இருக்கேங்கிற ஒரே காரணம் தான் அந்த பரிதாபம். சொல்லு, என்ன உன் கண்டிஷன்? டாக்டரையும் அவர் குழந்தையும் நீ விடுதலை செய்யணும். விடுதலை பண்றேன். உடனே செய்யணும். பட் வெயிட் வெயிட். கீதா கீதா, கல்யாண ட்ரெஸ் கேடி பையனோட கை கோத்துக்கிட்டு நிக்கிற. அவன் அதெல்லாம் உனக்கு கேவலமா இல்ல? உனக்கு வேணா கேவலமா தெரியலாம் டாக்டர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கௌரவம், கிரெடிட். கௌரவமா? கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கு போறது கௌரவமா? தானா பழுத்து விழற பழத்தை தான் திங்கிறோமா? தடியால் அடிச்சு விழுந்தா திங்கிறது இல்ல. இது தப்புங்கிறியாடா டாக்டர்? தவறுகள்ல பிறந்து தவறுகள்ல வளர்ந்து தவறுகளை செஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கிறவன் நீ. உனக்கு ராங் சைடு தான் தெரியும், ரைட் சைடு தெரியாதடா டாக். இது என்ன மவுண்ட் ரோடா இல்ல நீ டிராபிக் கான்ஸ்டபிளா? இது சாக்கடை. அதுல புரள்ற பண்ணி நீ உன்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்து மீன் குஞ்சு காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா நான் அவளோட கார்டியன். மைண்ட் இட். ஓ கார்டியன். அதான் காசுக்காக கடத்திட்டு வந்தியா இந்த மீன் குஞ்ச? ஆமா, அவளே ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நீ என்னையா இந்த மீன் குஞ்ச வச்சு கழுவி விட போறியா? அறிவு கொழுந்து மீன் கொஞ்சம் கழுவ வேண்டாம்டா. ஏன்னா அது தண்ணிக்குள்ளதான் இருக்குது. பாத்துக்க, மூளை அதிகமாய் காது வெளியே வளைஞ்சிட போகுது. டேய் 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 டேய், இன்னொரு வார்த்தை பேசுன அந்த மூளையே இல்லாம பண்ணிடுவேன். பிளட்டி டர்ட்டி டாக்டர். சுடுமா? ஆத்திரப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி டாக்டரையும் அவர் குழந்தையும் விட்டுடுங்க ப்ளீஸ். சாக போற எனக்கா அவகிட்ட ஏன் பிச்சை எடுக்கிற? என்னோட உயிரை விட உன்னோட மானம் தான் முக்கியம். உங்களுக்காக இல்ல டாக்டர், உங்க குழந்தைக்காக தான். குழந்தை சத்தா பரவாயில்ல. ஓகே டாக்டர், நான் விரும்பித்தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கீதா ப்ளீஸ், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். கெட் அவுட், கெட் அவுட்.
ஆண்கள் பெட்ரூம்குள்ள வந்தாலே எக்ஸ்ட்ரா பர்சனாலிட்டி ஏறிக்கிட்டே போகுது. நான் கூட அழகா இருக்கேன்ல? நிச்சயமா அழகாத்தான் இருக்கீங்க. இதுவும் ஒரு நல்ல முடிவுக்கு தான். அந்த முடிவை தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஏதோ அட்வென்ச்சருங்கிற பேர்ல கொலையும் கொள்ளையும் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அமைதியை தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அமைதியை நான் கண்டிப்பா தருவேன். என்ன கீதா அது? உன் காதலி மாதிரி நான் இருக்கேங்கிற காரணத்துக்காக என் மானத்தை நீ கெடுக்க பாக்குறியே. உன் காதலி மாதிரி உன் தங்கச்சி இருந்தாருவே, அவளையும் கெடுத்துருவியா? உன்ன மாதிரி அயோக்கிய இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. போலீஸ் முடிக்க முடியாத காரியத்தை இப்ப நான் முடிக்கிறேன். சுடுடி, சுடு. உன்னால சுட முடியாது. உன்னை விட புத்திசாலி நான், தெரியுமா? அழகான பொண்ணு கையில துப்பாக்கி தான் கொடுப்பேன், தோட்டாவை கொடுக்க மாட்டேன். தோட்டா என்கிட்ட தான் இருக்கும். வாடி. வணக்கம் மிராண்டா சார். இவ்வளோண்டு பசங்கள்லாம் டைவ் அடிக்கிறாங்களேன்னு நானும் அடித்தேன். அது கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருச்சு. இனிமே ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆப்ரேஷன் தான். அது பெட்ல வச்சுக்கலாமா இல்ல தரையில வச்சுக்கலாமா? கேட்கறேன்ல, சொல்றேன். உன் மூஞ்சில வச்சுக்கலாம்டா. டாக்டர், சோடா வேணுமா தண்ணி வேணுமா? வேண்டாம், வீட்லயே கலக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். ஊருக்கா இருக்கா? என்னவே டாக்டர்